இந்த லோகேஷ் கனகராஜ், மணிரத்னம், சங்கர் இவங்களாம் பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. பயங்கரமான பட்ஜெட் செலவில் பண்ணிலாம் படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தோட கதைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இவங்களாம் ஏன் சின்ன படம்லாம் எடுக்க மாட்டாங்களா? சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு முடியாதா அப்படின்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் தமிழில், கடுக்கா அப்படின்னு ஒரு படம். என்னடா பேர் கடுக்கா, ஏதோ கடுக்கா கொடுத்துட்டு மிடுக்கா போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுச்சு. யாரோ எஸ்எஸ் முருகராசுன்னு, வழக்கம் போல் ஒரு உப்புமா கம்பெனி படம் தானே, அது என்னத்தை போய் பெருசாக போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காக சோம்பேறியாத்தனமாக போய் படத்தை போய் பார்த்தோம். படம் வந்து திருப்பூர் பக்கத்தில் இருக்க குமாரபாளையம் கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண கதை. ஒருத்தர் ஜொல்லு பார்ட்டி 10வது ஃபெயிலு, அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் பொண்ணுங்களை பூரா லவ் பண்ணி சுற்றி திட்டுறேன். இன்னொருத்தையும் குடிக்காரன், ஊரில் அந்த செவத்தில் பெயிண்ட் வரைகிற வேலை. இந்த இடத்துல ஒரு ஊர்லேருந்து ஒருத்த பிள்ளை வருது, அது காலேஜ் படிக்கிற ஒருத்த பிள்ளை. இந்த பிள்ளையை இவங்க 2 பேரும் மாறி லவ் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை 2 பேருக்கும் லவ் லெட்டர் கொடுத்துருது. இப்போது 2 பேருக்குமே லவ் லெட்டர் கொடுத்துருச்சு, இப்போ ஏமாத்துறாளா இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கப்புறம் வேறு ஒரு கதையோடு ஒன்று போனாங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடுக்கா அப்படிங்கிறது இந்த கதை. இதுக்கு முன்னாடி இன்று போய் நலைவா அப்படிங்கிற கதையும் கிட்டத்தட்ட அதே ஒரு பேட்டர்ல தான் வந்துருக்கு. நிறைய கதைகள் இது மாதிரி வந்திருக்கு. இதுவும் அதே பேட்டர்ல தான் இருக்கும். ஆனால் இதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது, எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த ஸ்லாங்கு, லோக்கல் ஸ்லாங்கு, அந்த ஊர் நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்லாங்கை இவங்க டேரக்டர் கையில் எடுத்ததான். அது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தள்ளிடுச்சு, குப்பீர்னு சிரித்து தள்ளிட்டோம். ரெண்டாவது ரொம்ப இந்த சமூக கருத்துலாம் திணிக்காமல் அழகாக அந்த கிராமத்தில் பேசுவாங்க தெரியுமா, பேச்சு வாக்கில் ஒரு விஷயம் நடக்கும்ல, அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் இங்கிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபோனு என்ன நோண்டி இப்படி கொஞ்சம் சிரிப்பு சத்தம் வந்தோடனே இதாகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பாதி பேர் ஃபோனு பக்கமே போகல, உட்காந்து படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தை சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. உண்மையிலேயே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கடுக்கா படத்தை ஏன் பேசுனா, இந்த வாரம் மட்டும் கூலி படத்துக்குனால மற்ற படங்கள் எதுவுமே பெருசாக ரிலீஸ் ஆகாதனால இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்ட ஏதோ ரிலீஸ் ஆச்சு. அதில் நாங்கள் முக்கியமாக இந்த படத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன, பட்ஜெட் இல்லை, ஒரு கிராமம், எளிமையான வாழ்வியல் மனிதர்கள். அதில் நடித்தவங்க யாருமே எந்த ஒரு வெளியூர்காரங்களாம் கிடையாது, உள்ளூர் ஜனங்கள் தான். 1-2 பேர் தான் ஆர்டிஸ்ட்டு, மற்ற யாருமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான வசனம், கதை ஆஹா ஓஹோ அப்படிப்பட்ட கதை இப்படிப்பட்ட கதை அப்படிலாம் ஒரு கதையும் கிடையாது. ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்ச ஒரு சாதாரண கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை தான். அந்த கதையில் இந்த பிள்ளைலாம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது. அந்த ஹீரோயின்லாம் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளையை கூட்டு ஹீரோயின்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா அந்த பழைய நடிகை சிவரஞ்சனி இருப்பாங்க, அந்த கண்ணெல்லாம் பூனைக்கண்ணு மாதிரி, அந்த நடிகையோட ஏதோ வாரிசு மாதிரி, இது சின்ன குழந்தை மாதிரி, சின்ன குழந்தைகள் அந்த சிவரஞ்சனி அப்படி இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசதி விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா வர ஒரு பொண்ணு இன்னும் அதுக்கு மேலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி அவங்களே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. படம் ஒரு 2 பாட்டு, தேவாசார் ஒரு பாட்டு, அதில் ஒரு பிஜிஎம் ஐயோன்னு ஒன்று வரும், அதெல்லாம் சிரிக்க வைக்கும். எல்லாமே லோக்கலாக நடக்கிற காமெடியை மட்டுமே வச்சு முழுக்க ஒரு படம் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, 150 ரூபா கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய படத்தை போய் உட்காந்து பார்த்து தலைவலியோடு வரோம். ஆனால் இந்த மாதிரியான படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போதே இந்த மாதிரியான ஒரு படம் வருது அப்படின்னும் போது யாராவது ஒத்தாளாவது போய் பார்த்தா தானே அதுக்கடுத்து இந்த இயக்குனர் வளரும், அந்த படக்குழுவும் வாழும், ஏதாவது ஒன்று நடக்கும். இப்படி ஆர்டிஸ்ட் வழியும் இல்லை, எதுவுமே இல்லைன்றதுனால போய் இந்த பத்திரிக்கையாளர் சொல்ல நிறைய பேர் பார்த்துட்டு இது அடுத்த அட்டக்கத்தி படம் மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அட்டக்கத்தி ரேஞ்சு அது வேறு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமெல்லாம் கிடையாது. ஆனால் இது லோக்கலில் நடக்கிற ஒரு சாதாரண கதை, ஆனால் நேட்டிவிட்டி பேஸ் பண்ண ஒரு நல்ல கதை. இந்த கதை என்னென்னா, கடுக்கா எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியல. ரிலீஸ் ஆகிருந்தானா போய் படத்தை பாருங்கள். ஒரு ஜாலியாக ஃபன்னியாக தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.